ஹாய் ஹலோ வணக்கம். நம்மளோட இன்னைக்கு ரைடு எங்கன்னு பார்த்தோம்னா சோழிங்கநல்லூர்லேருந்து சிறுசேரி சிப்காட் வரைக்கும் தான். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா மெட்ரோ ஒர்க் அப்டேட் பற்றி பார்க்கறதுக்காக தான். நாம் இப்போ சோழிங்கநல்லூர் சிக்னல் கிட்டே இருக்கிறோம். இங்கேருந்து நாம் சிறுசேரி சிப்காட் வரைக்கும் நடக்கிற மெட்ரோ ஒர்க் அப்டேட்டு தான் பார்க்க போகிறோம். நாம் இப்போ பார்க்க போகிற இந்த ரூட், அதாவது சோழிங்கநல்லூர்லேருந்து சிறுசேரி சிப்காட் வரைக்கும் பார்க்க போகிற இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபேஸ் 2 காரிடார் 3 தான் இது. அதில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சோழிங்கநல்லூர்லேருந்து சிறுசேரி சிப்காட் வரைக்கும் தான். இதோடைய டோட்டல் லென்த்து பார்த்தீங்கன்னா மாதவரத்துலேருந்து சிறுசேரி சிப்காட் வரைக்கும் பண்ணுறாங்க. ஸோ அதோடைய டோட்டல் லென்த் பார்த்தீங்கன்னா 45.4 கிலோமீட்டர்ஸ். அதில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சோழிங்கநல்லூர் சிக்னல்லேருந்து சிறுசேரி சிப்காட் வரைக்கும் நடக்கிற மெட்ரோ ஒர்க் அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம். நாம் இப்போ சத்யபாமா யூனிவர்சிட்டி கிட்ட தான் இருக்கிறோம். நமக்கு ரைட் சைடில் தான் சத்யபாமா யூனிவர்சிட்டி இருக்குது. நாம் இப்போ பார்த்துட்டு வர இந்த ரூட்டில் அதிகமான ஒர்க் எதுவும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. சில இடங்களில் மட்டும் தான் பேரிகார்ட்ஸ் போட்டிருக்காங்க. இந்த யூனிவர்சிட்டி கிட்டே இருந்து தான் பேரிகார்ட்ஸ் போட்டு கொஞ்சம் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதா, பில்லர் ஒர்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த ஒர்க் ரொம்பவே டிலே ஆகிடுச்சு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெண்டர் எடுத்திருந்தவங்க வந்து சப்கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்து அவங்க ஏதோ சொதப்பினதுனால வந்து இது வந்து டிலே ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சப்கான்ட்ராக்டர் சேஞ்ச் பண்ணி இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் ஒர்க் இப்போ ஸ்டார்ட் ஆகியிருக்குது. இல்லைன்னா இந்த ஒர்க்கும் நம்ம வந்து எஸ்ஆர்பி டூல்ஸ்லேருந்து சோழிங்கநல்லூர் வரைக்கும் பார்த்தோம்னா அந்த மாதிரி இந்த ஒர்க்கும் இந்த நேரத்துக்கு வந்து கிரிடர் ஒர்க்ஸ் வரைக்கும் வந்து கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். பட் வந்து டிலே ஆகிருச்சு. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த செக்ஷனும் ஒரு எலிவேட்டட் செக்ஷனாக தான் அமைய இருக்கிறது. அதாவது சோழிங்கநல்லூர் சிக்னல்லேருந்து சிறுசேரி சிப்காட் வரைக்கும் அமையிறதும் ஒரு எலிவேட்டட் செக்ஷனாக தான் அமைய இருக்கிறது. நாம் இப்போ நாவலூர் கிட்டே இருக்கிறோம். நமக்கு ரைட் சைடில் தான் ஏஜிஎஸ் தேட்டர் இருக்குது.
இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து பில்லர் ஒர்க்கு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல, பட் அங்கங்கே ஒரு சில பில்லர்ஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. சோழிங்கநல்லூர் சிக்னல்ல இருந்து சிறுசேரி சிப்காட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் அமைய இருக்கிறது. நாம் இன்னைக்கு பார்க்குற இந்த செக்ஷனில், அதாவது சோழிங்கநல்லூர் சிக்னலில் இருந்து சிறுசேரி சிப்காட் வரைக்கும் அமைய இருக்கிற மெட்ரோ ஸ்டேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சோழிங்கநல்லூர் மெட்ரோ, சோழிங்கநல்லூர் லேக் 1 மெட்ரோ, சோழிங்கநல்லூர் லேக் 2 மெட்ரோ, செம்மஞ்சேரி 1 மெட்ரோ, செம்மஞ்சேரி 2 மெட்ரோ, காந்தி நகர் மெட்ரோ, நாவலூர் மெட்ரோ, சிறுசேரி மெட்ரோ, சிறுசேரி சிப்காட் 1 மெட்ரோ, சிறுசேரி சிப்காட் 2 மெட்ரோ, மொத்தம் 10 மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் அமைய இருக்கிறது. நாம் இப்போ மெரினா மால் கிட்டே இருக்கிறோம். நமக்கு லெஃப்ட் சைடில் தான் மெரினா மால் இருக்குது. நாம் இப்போ பார்த்த இந்த ரூட்டை பொறுத்த வரைக்கும் ஒர்க்கு வந்து டிலேவாகவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து நடக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு 4 months முன்னாடி தான் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த 4 monthsல ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டான ஒர்க்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி இன்னும் கொஞ்சம் வேகமாகவே முடிச்சு கொடுப்பாங்கன்னு தான் நம்புகிறோம். ஸோ இந்த ரூட்டையும் வந்து ரொம்ப வேகமாக முடிக்கணும். ஏன்னா இந்த ரூட் ஃபுல்லாகவே எந்த அளவுக்கு வந்து ஹெவி டிராஃபிக்ஸ் ஆகுதுன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ அதுக்காகவே இந்த ரூட்டையும் சீக்கிரம் முடிச்சு கொடுப்பாங்கன்னு தான் நம்புகிறோம். நாம் இப்போ சிறுசேரி சிப்காட் கிட்ட வந்துட்டோம். ரைட்டில் ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா சிறுசேரி சிப்காட் தான். மெட்ரோ ஸ்டேஷன்ஸும் உள்ளே போய் தான் வந்து முடியும். பட் நம்ம வந்து ரைட் கட் பண்ணி இதோட வந்து இந்த வீடியோவை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது ரெஃபரன்ஸ் ஏதாவது சொல்லணுன்னாலும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.